சரவணா செல்வரத்தினத்தோட பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இங்கே வரப்போகுதுங்க. காம்பவுண்டை ஒட்டி உள்ள ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா. ஃபியூ மினிட்ஸ் நம்ம போனீங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங் கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் இருக்குங்க. ரோடு இருக்குது. ரோட டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாலட்சுமி நகர் இருக்குங்க. உங்களுக்கு இந்த 2.5 ஏக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் கொடுத்து கேட் நல்லா பக்காவாக கொடுத்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அகலமான ரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆவடி பருத்திப்பட்டு செக் போஸ்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது. நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் இருக்குங்களா உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குங்களா. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஆதித்யா வித்யாசம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சுதர்சன வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலமாலை 3 வேலமாலை இருக்கு. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஜெயகோபால் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு. ரைட்ல உங்களுக்கு வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. உங்களுக்கு வந்து லெஃப்ட்ல வந்து உங்களுக்கு வந்து சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கு. இங்கிறது ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தான் உங்களுக்கு வந்து பட்டாபுரம் ஐடி காரிடார் உங்களுக்கு ஓபன் பண்ணிட்டாங்க. நம்ம அக்காட் ஹவுசிங்ல ஒரு 2 BHK ஒரு 65 lakhsல கொடுக்குறோம். நம்ம வந்து அதுக்கு நீங்க கஷ்டப்பட வேணாம். உங்க கையில ஒரு 6 to 7 லட்சம் ரூபாய் அந்த போதும். பேலன்ஸ் வந்து ஒரு 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம். நம்ம நான் நிற்கிற இந்த ஹைவே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ் மக்களே, நம்ம இப்போ இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மேலே நிற்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நான் ஏன் நின்று பேசுகிறேன் அப்படின்னா, எனக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், சரவணா செல்வரத்தினம். ஸோ நம்மளுடைய சரவணா செல்வரத்தினம் அவங்களுடைய இடம் தாங்க இது. கிட்டத்தட்ட 60 ஏக்கரில் இந்த இடத்த அவங்க அக்வயர் பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு பண்ண போகிறாங்க? வேற என்ன, சரவணா செல்வரத்தினத்தோட பிரம்மாண்டமான ஒரு ஷோரூம் இங்கே வரப்போகுதுங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஆவடி பருத்திப்பட்டில் தான் இவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ சரவணா செல்வரத்தினம் ஒரு இடத்துல அவங்களுடைய ஷோரூம் போடுறாங்கன்னா அந்த இடம் எப்படி கமர்ஷியலாக மாறும் அப்படின்றது நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டாம். அதுக்கு உதாரணம் நிறைய இருக்குங்க. சென்னையில் டி நகர் ஆகட்டும், இன்னைக்கு டி நகர் வந்து பெரிய கமர்ஷியலாக மாறினதுக்கு அவங்க தான் அதுக்கு முன்னோடின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரட்சேவாக்கம், இன்னும் சொல்லணுமா பல்லாவரம்ங்க. உங்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபெமிலியராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி சரவணா சொன்னால் அந்த ஏரியாவே இன்னைக்கு வேற மாதிரி மாற்றிட்டாங்க. அப்படியே பாடியில் அவங்க வந்த உடனே இமீடியட்டாக வந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா போத்தீஸ்ங்க மிக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரியாவில் ஆவடியை டார்கெட் பண்ணி இவங்க 60 ஏக்கரில் வாங்கியிருக்காங்க. சரி, இதுக்கும் நம்ம சைட்டுக்கு என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? எஸ், கண்டிப்பாங்க. இப்போ அப்படியே இந்த காம்பவுண்டை ஒட்டி உள்ள ஒரு ரோடு போகுது பார்த்தீங்களா. இந்த ரோட்டில் ஃபியூ மினிட்ஸ் நம்ம போனீங்கன்னா நம்ம அக்காட் ஹவுசிங் கொடுத்துருக்கக்கூடிய மகாலட்சுமி நகர் இருக்குங்க. அப்போது சரவணா செல்வரத்தினம் 60 ஏக்கரில் பண்ண போகிற ஒரு பிரம்மாண்டமான ஷோரூமுக்கு பின்னாடி சைடு தான் நம்மளோட சைட் இருக்குது. அப்போ இங்கே இடம் வாங்கினா அதோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ வித்தவுட் டிலே நான் உடனே வந்து சைட்டுக்குள்ளே போகிறேங்க. என்னைய மாதிரி நீங்களும் சைட் விசிட்டுக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மனையை புக் பண்ணுங்கள். 2.5 ஏக்கரில் வெறும் 72 பிளாட் தான் போட்டிருக்காங்க. நம்ம டீட்டெயிலாக சைட்டுக்குள்ளே போய் பார்த்துலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ சைட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் மக்களே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ரோடில் இருக்கக்கூடிய சைட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ பாருங்கள் ரோடு இருக்குது. ரோட டச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகாலட்சுமி நகர் இருக்குங்க. ஸோ உள்ளே போகலாம். உள்ளே போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு ஒரு செக்யூர்டாக உங்களுக்கு இந்த 2.5 ஏக்கருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் கொடுத்து கேட் நல்லா பக்காவாக கொடுத்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு அகலமான ரோடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இவ்வளோ வந்து வளர்ச்சி உங்களுக்கு இருக்குதுங்க. முக்கியமாக ஆவடி மாநகராட்சியில் ஆவடி சிட்டிக்குள்ள ஒரு இடம் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வீடியோ நான் வந்து சொன்னேன், வெறும் 40 நாள் கூட ஆவல நம்ம போட்டோம். அன்னைக்கு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்காக பூமி பூஜை போட்டிருந்தாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்மெண்ட் வரைக்கும் எழுப்பிட்டாங்க. அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபிங் ஸ்டேஜ் வரைக்கும் எழுப்பிட்டாங்க. உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்க, இந்த வீடியோவும் பாருங்க. கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உள்ளதை உள்ளபடி எதையுமே வந்து மிகைப்படுத்திலாம் நம்ம பேசலாம். என்ன இருக்கோ இருக்கிறத நம்ம பேசியிருக்கோம். அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக மக்களும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அக்காட் ஹவுசிங் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறபடி சொல்லி நம்ம மக்களுக்கு கொடுத்தா போதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து வெறும் 40 நாளில் கிட்டத்தட்ட இருக்கிறதே 2.5 ஏக்கர் தான். அதில் 72 பிளாட் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 60% மேலே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா டில்லி ப்ரோ இருக்காரு. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நம்ம மக்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்திங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு போன வீடியோவில் பார்த்துருந்தவங்களுக்கு இந்த வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு நம்மளை அறிமுகப்படுத்திக்குவோம். என்னோட நேம் வந்து டில்லி பாபு. நான் அக்காட் ஹவுசிங்கோட சேல்ஸ் மேனேஜர். சைட்டில் நான் தான் இருப்பேன் எப்பயுமே வந்து உங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ நீங்கள் எப்போ வந்தாலும் நம்ம பிரதரை பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அக்காட் ஹவுசிங்கோட டைரெக்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, நடுவில் எந்த இடைத்தரகரும் கிடையாது. அதனால் உங்களுக்கு ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு 1000 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாகவே நீங்கள் வாங்கலாம். இது வந்து ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு புரியும். இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, உங்களுக்காக சைட்டை பற்றி டீட்டெயிலாகவே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம். ப்ரோ, நம்ம சைட்டை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறவங்களுக்காக நம்ம எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, நம்மளுடைய சைட்டோட சிறப்பு அம்சங்கள் என்ன, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசிடலாம். நம்ம சைட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆவடி பருத்திப்பட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் வந்து இப்போ பருத்திப்பட்டு செக் போஸ்ட்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது நம்ம சைட்டு. ஓகே,
ஓகே. ஸோ அப்போ ஆவடியிலேருந்து பூந்தமல்லி போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவே டச்சில் உங்களுக்கு ஃபியூ மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்மளோட சைட் வந்துடலாங்க. இதுதாங்க முதல் சிறப்பம்சம். ஆன் ரோடு. எஸ், நீங்கள் அப்படியே இங்கே இறங்கினா அப்படியே வந்து சைட்டுக்குள்ளே வந்துடலாம். ஸோ நீங்கள் அங்கங்கே அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன் இதுதாங்க ஃபர்ஸ்ட் ப்ளஸ்ஸே நம்ம சைட்டோடைய ஆன் ரோடு ப்ராஜெக்ட். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டரில் ஆவடி பஸ் ஸ்டாண்டும் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் நீங்கள். கண்டிப்பாக இதுதாங்க பெரிய ப்ளஸ்ஸே. ஏன்னா நிறைய பேரோட பாசிட்டிவான ஃபீட்பேக் என்ன நம்ம பிரதரே சொல்லுவார். ஆமாம், என்னன்னா வந்து இப்போ நம்ம இருக்கிறது என்ன இருக்கபடி சொல்லிடுறோம் ப்ரோ. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. லாஸ்ட் வீடியோ பார்த்தது 1 மந்த்ல தான் இருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. கஸ்டமர் கிட்ட நம்ம வந்து இங்கேருந்து நீங்கள் செக் பண்ணிட்டே கூட வரலாம். நம்ம வந்து பாருங்க, நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், பஸ் போயிட்டு இருக்கு. ஆன் ரோடு ப்ராஜெக்ட்னா இதுதான் விஷயம். ஸோ ஒரு ரோடு மேலே இது பாருங்க, இங்கே பஸ் போகுது, இறங்கி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஆவடி சிட்டிக்குள்ள எங்கே கிடைக்கும் சொல்லுங்க. அதனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேலாக இருக்குது. இப்போ சொல்லுங்க பிரதர், எந்த மாதிரியான ஃபீட்பேக் கிடைச்சிச்சு? எல்லா கஸ்டமர் வந்தவங்க எல்லாமே இருக்கிறது இருக்கபடி இருந்துப்பா. நான் வந்து பார்த்துட்டு வரும்போதே நீங்க சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருந்தது. டேரக்டா வந்து என்கிட்டயே சொல்றாங்க வந்து. ஏன்னா பக்கத்துலேயே தான் இருக்கு. அவங்க செக் பண்ணிட்டே கூட வராங்க நிறைய பேர் வந்து. ஓகே. ஒரு சில கம்பெனில என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான், 2 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் சொல்லிடுவாங்க. ஆனா வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தள்ளி போடுவாங்க. நான் என்ன பண்ணேன்னா அவங்க இருக்கிறது இருக்கபடியா சொன்னாங்க. வந்த கஸ்டமர் எல்லாமே தான் சொன்னாங்க, நீங்க இருக்கிறது உண்மையா சொன்னீங்கப்பா, எனக்கு பிடிச்சிருந்தது உங்களோட அப்ரோச் எல்லாமே சொல்லி தான் சொன்னாங்க அவங்களே. கண்டிப்பா அந்த வரப்பே வந்து சில பேர்லாம் டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நீங்க வேணா கூகுள் மேப் செக் பண்ணியே வாங்க. ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து செக் பண்ணிட்டே வாங்க. ஆவடி மார்க்கெட்ல இருந்து கரெக்டா 3 கிலோமீட்டர் தாங்க. வர வழி ஃபுல்லாவே கமர்ஷியல் தாங்க, கம்ப்ளீட்டா கமர்ஷியல். ஏன்னா நீங்க வரதே வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில இருந்து பூந்தமல்லி போகக்கூடிய ஒரு அந்த ஸ்டேட் ஹைவேல தான் டிராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு 4 வழிச்சாலை. அந்த 4 வழிச்சாலையில இருந்து உள்ள ஒரே ஒரு கட்டு தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம அதை பார்த்துருப்போம் ஸ்டார்டிங்லேயே. சரவணா செல்வரத்தினம் இருக்காங்களே, அவங்களுடைய இடம் 60 ஏக்கர் வாங்கி போட்டிருக்காங்க. அது ஒரு கமர்ஷியல் தான். நான் திருப்பி சொல்றேன், சரவணா செல்வரத்தினம், சரவணா குரூப் ஒரு இடத்துல இடம் வாங்குறாங்கன்னா அது கமர்ஷியலா மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னெடுப்பா வந்தது நம்மளுடைய ஜெயச்சந்திரா டெக்ஸ்டைல்ஸுங்க. ஆமா, உண்மையாக என்னன்னா வந்து நான் சரவணா செல்வரத்தினம் பேக்கரி இருக்குல்ல, அதுல இருந்து ஒரே கட்டு தான் உங்களுக்கு வந்து. அவங்க இப்போ வந்து மொத்தமா 60 ஏக்கர் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஓகே. ஏன்னா வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறான்னு சொல்றாங்க. மால் டைப்ல பண்றாங்க அதுவும் வந்து உங்களுக்கு. ஓ, அப்ப பருத்திப்பட்டு தான் அடுத்து ஆவடியோட மிகப்பெரிய முக்கியமான பிரைம் லொகேஷனா மாற போகுது. இப்போ வந்து ஆவடியில வந்து இப்போ பருத்திப்பட்டுல இப்போ வந்து உங்களுக்கு வந்து டிமார்ட் ஓபன் பண்ண போறாங்க. ஒரு 2 வீக்ஸ்ல ஓபன் பண்ண போறாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது அதுல வந்து உங்களுக்கு. அதுவுமே நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். டிமார்ட்டான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, கமர்ஷியல் வைஸ் வேற என்னென்னலாம் இருக்கு ப்ரோ? எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து பருத்திப்பட்டு செக் போஸ்ட் எடுத்தீங்கன்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து KFC இருக்கு, மெக்டொனால்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து மேக்ஸ் ஷோரூம் இருக்கு, ட்ரெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து கிரே சூப்பர் மார்க்கெட்ல 3 சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அதுல ரிலையன்ஸ் டிஜிட்டல் இருக்கு, உங்களுக்கு வந்து குரோமா இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ கம்ப்ளீட்டா ஒரு அண்ணா நகர்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு, அது எல்லாம் ஆவடிக்குள்ள இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும் சொல்லலாம்? அடுத்த அண்ணா நகர் கூட நம்ம சொல்லலாம். ஏன் அண்ணா நகர் தாண்டிய வளர்ச்சி. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி லிமிட்ல இருக்குங்க. வேற என்ன வேணும்? ஸோ கமர்ஷியல் அப்படின்றத நம்ம நிறையவே பார்த்துட்டாங்க பிரதர். இப்போ அதை தாண்டி இப்போ வந்து இடமும் பிடிச்சிருச்சு. இப்போ பிடிச்சதுனால இந்த பாருங்க, ஒரு வீடு வந்து பேஸ்மெண்ட் போட்டாங்க. அங்க ஒரு வீடு வந்து எவ்வளவு ஃபாஸ்டா நடந்து நீங்களே பார்த்தீங்க. வந்து பூஜ்ஜியம் போட்டுட்டாங்க, பிளாஸ்டிக் போட்டாங்க. அது வந்து ஓகே. அப்ப விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அவர் வந்து SBOட பேங்க் மேனேஜர். அவர் வந்து அவர் நம்ம கிட்டே வாங்கி நம்ம அவரே லோன் பண்ணிக்கிறாரு. வீடோட சேர்த்து லோன் பண்ணிருக்காரு. அவர் தானே மேனேஜர். அப்புறம் லோன்லாம் அவருக்கு ஈஸி தானே. ஸோ இந்த மாதிரி லோனை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டியதில்லை. CMD அப்ரூவ்டு நம்ம பிரதரே உங்களுக்கு பக்காவா பண்ணி கொடுத்துருவாங்க. சரி பிரதர், இப்போ நாளைக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுத்தி என்னென்ன இருக்கு? சைட்டுக்கு பேக் சைடு இருக்குங்களா உங்களுக்கு மகரிஷி வித்யா மந்திர் CBSE ஸ்கூல் இருக்குங்களா? எஸ், ஒன்றும் இல்லைங்க. நீங்க பருத்திப்பட்டு மெயின் ரோட்ல வந்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் இருக்கும். அந்த ஸ்கூலோட பேக் சைடு காம்பவுண்டை ஒட்டி தான் இருக்கிறதா நம்மளுடைய சைட்டுங்க. ஸோ மகரிஷி வித்யா மந்திருக்கு அப்படியே பேக் சைடில் நம்மளோட சைட் இருக்கு. இதை விட என்ன வேணும்? இது தாண்டி வேற என்ன ஸ்கூல்? ஒரு 2.5 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து ஒரு 4 ஸ்கூல்ல ரீச் பண்ணலாம். CBSE ஸ்கூலே. ஓகே. ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஆதித்யா வித்யாசம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல சுதர்சன வித்யாசம் ஸ்கூல் இருக்கு. உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலமால 3 வேலமால இருக்கு. 3 வேலமால 3 வேலமால இருக்கு இங்க. ஓகே. பருத்திப்பட்டில 3 வேலமால இருக்கு. அதுக்கு பக்கத்துல எவர்வின் CBSE ஸ்கூல் இருக்கு. அதுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஜெயகோபால் CBSE ஸ்கூல் இருக்கு. எல்லாமே இருக்குங்க உங்களுக்கு. சொன்னாலும் சொன்னோம், தரமான ஸ்கூல் தான். ஆமா. ஸோ இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பஞ்சமே இல்லைங்க. எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டான ஸ்கூல்ஸ். நீங்கள் சென்னையில் டாப் 10 ஸ்கூல்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா ஸ்கூலும் இங்கே வந்து சைட்டு பக்கத்தில் இருக்கு. சரிங்க பிரதர், ஸ்கூல் பற்றி பேசினா அடுத்து என்னது? ஆப்வியஸ்லி காலேஜ் தான். ரைட்டில் உங்களுக்கு வந்து SA இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. ஓகே. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு, பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ACS மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பனிமலை இன்ஜினியரிங் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ நம்மளுடைய சைட்டுன்றது ஒரு ஸ்கூல் காலேஜுக்கான ஹப்புனே சொல்லாங்க. இதை சுற்றி ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 கிலோமீட்டர் சர்க்கிள்குள்ளே எல்லா விதமான ஸ்கூல்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், டாப் ரேட்டட் எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. சரி பிரதர், எல்லாமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. இப்போ வேலை வாய்ப்புக்குன்னா என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு? எல்லாத்துக்கும் கனெக்டிங் மிட்டா இருக்கு நம்ம ஏரியா. அப்புறம் இங்கிருந்து ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ்ல ஒரு 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ரீச் பண்ணிடலாம். நீங்க வந்து ஓகே. லெஃப்ட்ல உங்களுக்கு வந்து 51 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. ஓகே. இங்க பக்கம் திருமூலவேல் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உமன்ஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. உங்களுக்கு வந்து தாக்கூலூர்ல வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருக்கு. எல்லா கம்பெனிலும் ஒரு 1000+ கம்பெனிஸ் இருக்கு உங்களுக்கு. அதுல சூப்பருங்க. கண்டிப்பாங்க. சென்னை அப்படின்னு சொன்னாலே வேலை வாய்ப்புல ரொம்ப முக்கியமானது வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்
எஸ்டேட் இருக்கிற இடத்துல ஒரு இடம் இருக்கா, வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும்பா, நான் சும்மா வாங்கி போட்டால் கூட எனக்கு வந்து அது பாட்டு வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். அதையும் நம்மளுடைய அக்காட் ஹவுசிங் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. 3 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கு மத்தியில் தாங்க நம்மளுடைய சைட் இருக்குங்க. நாம் உறங்கினாலும் நம் முதலீடு உறங்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு பெஸ்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த அக்காட் ஹவுசிங் கொடுத்துக்கூடிய மகாலட்சுமி நகர் தாங்க, மாற்றமே இல்லைங்க. அது மட்டும் இல்லை ப்ரோ, ஐடி செக்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் பட்டாபிராமுக்கு டேரெக்டாக பஸ்ஸே இருக்குது உங்களுக்கு வந்து. ஓகே, ஆமாம், இங்கிருந்து ஒரு 10 மினிட்ஸ் டிரைவ் தான் உங்களுக்கு வந்து பட்டாபிராம் ஐடி காரிடார் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து இங்கிருந்து 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு பாயில உங்களுக்கு வந்து வேற என்ன வேணும் மக்கள். ஐடி செக்டருக்கு பட்டாபிராமில் டைடல் பார்க் வந்துருச்சு, ஓப்பன் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு. 5000 பேருக்கான வேலை வாய்ப்பு அங்கே நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இப்படி ஐடி செக்டர் ஆகட்டும் இல்லை நான் ஐடி செக்டர் ஆகட்டும், ரெண்டுக்கும் ஒரு சென்டரான பிளேஸ்ல தான் நம்மளுடைய அக்காட் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க. தைரியமா நீங்க வாங்குங்க, அதுக்கு கான்ஃபிடென்ஸா நம்ம வந்து சொல்லலாம். இந்த இடத்துல நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுடைய முதலீடு 5 வருஷம்லாம் வெயிட் பண்ண வேணாங்க, 3 வருஷத்துல டபுளுங்க. சரி, இப்போ 3 வருஷத்துல நம்ம டபுள் பேசுறப்போ என்ன ரேட்டுக்கு தரீங்க தானே கேட்குறீங்க. அது மட்டும் கேரண்டியா சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டை நீங்க நான் சொல்ற மாதிரி ஒரு தங்க நகை வியாபாரி சொல்லுவாரு, அதோட ஓனர் ஒரு விளம்பரத்துல 10 கடை ஏறி இறங்குங்க, கடைசியா நம்ம கடைக்கு வாங்க, அப்பதான் வித்தியாசம் தெரியும். அந்த மாதிரி இந்த மார்க்கெட்டை ஃபுல்லா அலசி ஆராய்ச்சிட்டு லாஸ்டா இங்க வாங்க. இந்த மார்க்கெட்ல 6000 ரூபாயில இருந்து 7000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கீழே இல்லைங்க. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளுடைய அக்காட் ஹவுசிங் என்ன பிரைஸ் தராங்க நம்ம பிரதரே சொல்லுவாரு, 4950 மட்டும் தாங்க. வெறும் 4950 ரூபாய்க்கு உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவோட தராங்க. வேற என்ன வேணும்? சரிங்க பிரதர், இந்த வீடு நம்மளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கலாம் நம்ம பேசிடுறோம். ஸோ அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லிடுங்களேன். நம்ம அக்காட் ஹவுசிங்ல வந்து ஃபுல்லி ஒரு கஸ்டமைஸ்டு பிளானா கொடுக்குறோம் ப்ரோ. கஸ்டமர் வந்து இப்போ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கட்டணும் பாடுன்றேன், எல்லா பிளானும் நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்ரி பிளான் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓகே, நான் இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இந்த மெட்டீரியல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லா மெட்டீரியல் அவங்களே சூஸ் பண்ணலாம். நம்ம அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்குறோம் வந்து. ஓ, எந்த பிராண்ட் சிமெண்ட் தான் வேணும், ஆமா, இந்த பிராண்ட் கம்பி தான் வேணும் எனக்கு, ஆமா, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். எனக்கு வந்து ஒரு வீடோட பிளான்ல 2 BHK வீடு அப்படின்னா எனக்கு இந்த கார்னர்ல வந்து பூஜா ரூம் வேணும், வாஸ்து பிரகாரம் இந்த கார்னர் தான் ஸ்டெப்ஸ் இருக்கணும், எல்லாமே கஸ்டமைஸ் கஸ்டமர் கிட்டே கொடுத்துறோம் நம்ம வந்து எல்லாமே. அப்ப என்ன பிரைஸ்க்கு நம்ம ஒரு 2 BHK வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம்? நம்ம வந்து ஒரு 65 lakhsல 2 BHK பண்ணி கொடுக்குறோம் ப்ரோ. அதுக்கு நீங்க கஷ்டப்பட வேணாம், உங்க கையில ஒரு 6 to 7 லட்சம் ரூபாய் அந்த போதும். பேலன்ஸ் வந்து ஒரு 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துறோம் நம்ம. சூப்பர் மக்களை, இன்னைக்கு எல்லாராலையும் ரெடி கேஷ் வச்சு வீடு வாங்க முடியாதுங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல எந்த பேர்டனும் வேணாம். நீங்க ஒரு இடம் வாங்கி வீடு கட்டினா குறைந்தபட்சம் உங்களோட பர்சனல் லைஃப் ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசம் பாதிக்கப்படும். கொத்தனார் வர மாட்டாங்க, அவங்க சித்தால் வர மாட்டாங்க, கிடைச்ச நினைச்ச நேரத்தில் மெட்டீரியல் வராது, அதுக்கு அலையணும் இதுக்கு அலையணும், எதை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க செய்யற வேலையை செய்யுங்க. வெறும் 6 ல இருந்து 7 லட்சம் ரூபாய் முன்பணம் மட்டும் எடுத்துட்டு வாங்க, மிச்சத்தை லோன் நாங்களே ஏற்பாடு பண்ணி தரோம் 90% வரைக்கும். அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா உங்களுக்கு இருந்தா மட்டும் போதுங்க. வீடை கட்டி உங்க கையில கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு கீழே ஒப்படைக்கிறது எங்க பொறுப்பு. ரைட், இதை விட என்ன வேணுங்க? ஸோ நீங்க உங்களோட பர்சனல் லைஃபையும் ரொட்டீன் லைஃபையும் நீங்க பாருங்க, மிச்ச வேலையை நாங்க பாத்துக்கிறோம், எங்க வீடா நினைச்சு நாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரோம்னு சொல்றாங்க. வேலையும் நடந்துட்டு இருக்கு, இங்க ஒரு வீடு நடந்துட்டு இருக்கு, அங்க ஒரு வீடு நடந்துட்டு இருக்கு, நீங்க லைவா பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க வாங்க, சைட் விசிட் பண்ணுங்க, நான் சொன்ன விஷயங்களா இருக்கா இல்லையான்னு பாருங்களேன். ஏன்னா உங்களுக்கு இந்த சைட்ல இருந்து பக்கத்துல இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டலூர் டு மீஞ்சூர் போகக்கூடிய 6 வழிச்சாலை ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்ல இருக்குது. அப்படியே சைட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனீங்கன்னா சென்னையில இருந்து பெங்களூர் போகக்கூடிய 6 வழிச்சாலைங்க. இப்படி 2 6 வழிச்சாலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்மளோட சைட்டுங்க. ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க? ஒரு பான சோறுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆவடி சிட்டிக்குள்ள ஒரு இடங்க. இதுக்கு மேல எது வேணாங்க. நீங்க நேர்ல வாங்க, சைட்டை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் கால் பண்ணுங்க, நம்ம பிரதர் தான் உங்களுக்கு பேசுவாரு. மஸ்ட் 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 விசிட் சொல்ல ஒரு இடம் விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒரு சைட்டுங்க. அக்காட் ஹவுசிங்ல வந்து வாங்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் வளமாகட்டும். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், தேங்க்யூ ப்ரோ.